ஓகே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பூஹாக்ஸ் அண்ட் டிப்ஸ். நாங்கள் பூபதி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டீடியோ லைட். ஸோ இந்த ஸ்டீடியோ லைட்டோட அன்பாக்சிங் ரிவ்யூ ப்ளஸ் இதை நான் சைனீஸ் வெப்சைட்லேருந்து வாங்கினேன். ஃப்ரீ ஷிப்பிங் ப்ளஸ் நோ கஸ்டம்ஸ் சார்ஜ். ஸோ வித்தவுட் கஸ்டம் சார்ஜில் நான் இதை வாங்கினேன். ஸோ அது எப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த ஸ்டீடியோ லைட்டோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ வெப்சைட்டில் பார்க்கல இந்த ஸ்டூடியோ லைட் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருந்தது. பட் பேக்கேஜை பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து எல்லாமே ஃபோல்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ பேக்கேஜ் வைஸ் வந்து நல்லா சீல்டு பேக்கிங் தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ ஷிப்பிங் தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி இருக்குமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன், ஏதாவது உடஞ்சிருமோன்னு. பட் அது அப்படி இல்லை. ஸோ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், ஃபார்ம்லாம் வச்சு நீட்டாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன 2 ஸ்டாண்டு 2 சாஃப்ட் பாக்ஸுக்கானது, அது இல்லாமல் ஹோல்டருக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 இது தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இது ஒவ்வொன்றா வந்து முதல்ல பிரித்து ஒரு ஆர்டராக அடிக்கிடலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 2 ஹோல்டர் இருக்குது, அது இல்லாமல் 2 ஸ்டாண்டு 2 சாஃப்ட் பாக்ஸு. ஸோ அந்த ஒயிட் கலரில் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்யூசர் வர லைட்டை பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்டாக தெரியறதுக்கு ஸ்டாண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்டாண்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ரொம்ப சின்னதாக அப்படியே சுருக்கி வச்சிருக்காங்க, ட்ரைபாட் மாதிரி 3 லெக்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் டைட் பண்ணுறதுக்கோசரம் அந்த அட்ஜஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணி நிற்க வச்சிங்கன்னா அப்படியே நின்றுடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பாக்ஸ் 4 குச்சி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அதில் ஹோல்ட் பண்ணி கரெக்டாக ஆர்டர் பண்ணி இது பண்ணோம். ஸோ எல்லாம் முடிச்ச வாட்டி ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ லுக் வைஸ் பார்க்கல ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா மினிமமாக இப்போ இருக்குது. ஸோ 75 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிமமாக இருக்கிறதோட ஹைட்டு. ஸோ ஃபுல் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 200 சென்டிமீட்டர் 6 அடி இருக்குது. ஸோ அதை நான் போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 6 அடி இருப்பேன்னு வச்சா கூட என்னை தாண்டி அதை என்னால் பிடிக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு ஹைட்டாக தான் இருக்குது. காற்றடிக்கக்குள்ளேயும் ஸ்டேபிளாக நிற்கிது. இதோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, உள்ள என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க லைட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா சாயந்தரம் 5 மணி ஆகுது. என்னோட டைரெக்டாக சன்லைட் வந்து என் வீட்டுக்குள்ளே வருது, லைக் விண்டோவிலேருந்து. ஸோ இப்போ வந்து இண்டோரில் எந்த லைட்டுமே நான் போடல, டைரக்ட் சன்லைட் மட்டும் தான். ஸோ இப்போ இந்த சன்லைட் விண்டோ மூடிட்டு ஸோ இந்த சாஃப்ட் பாக்ஸோட லைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க லைட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சிஎஃப்எல் போட்டிருக்கேன். ஸோ இந்த சிஎஃப்எல்ல இருந்து வர லைட்டிங் தான். ஸோ ஃபுல்லாக வந்து அவுட்டர்ல இருந்து வர நேச்சுரல் லைட் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டீடியோ லைட் பார்த்தீங்கன்னா என் ரைட் சைடில் ஒன்று இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது. ஸோ நான் இப்போ ஒவ்வொன்றா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த சிஎஃப்எல் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க லைட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டீடியோ லைட் வச்சிருக்கேன். ஸோ ரைட் சைடில் ஒன்று இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது. ஸோ இது 2லேருந்து வர டைரக்ட் என் ஃபேஸில் இருக்க லைட்டு தான் இது. ஸோ எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் லைட், சிஎஃப்எல், டியூப் லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டேன். ரூமில் எந்த விதமான லைட் சோர்ஸுமே இல்லை. வெளியே இருந்து வந்த நேச்சுரல் லைட் அதாவது சன்லைட்டுமே நான் விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இந்த 2 ஸ்டீடியோ லைட்லேருந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் வந்து ஒரு பல்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ் ஒரு எல்இடி போட்டிருக்கேன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ் ஒரு எல்இடி போட்டிருக்கேன். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் 3 சாக்கெட் இருக்குது. இதில் 3 சாக்கெட், இதில் 3 சாக்கெட், மொத்தம் 8 போடலாம். எனக்கு இந்த 2ஓட லைட்டிங் ஓகேவா இருக்கு. ஏன்னா லைட் நான் பெரிய லைட் போட்டிருக்கனால. இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பல்ப் ஹோல்டரோட சாக்கெட். ஸோ இந்த சாக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா E27 அப்படிங்கிற ஒரு மாடல் சாக்கெட். அதாவது நம்ம பழசு யூஸ் பண்ணிருப்போம் தெரியுங்களா? ஸோ இந்த மாதிரி மாடல் இருக்க பல்பு தான் இது சப்போர்ட் பண்ணும். பட் இப்போ இருக்க நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைப், அதாவது 2 பின் டைப்பாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா B22 அப்படிங்கிற மாடல். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கடையில் போயிட்டு கன்வெர்டர் கேட்கலாம். அதாவது B22லேருந்து E27க்கு வர மாதிரி ஒரு கன்வெர்டர். ஸோ இந்த கன்வெர்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 40 rupees வரும். இதை வாங்கிட்டு நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு ஸோ இதை நீங்கள் போட்டு இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடாப்டருக்கு அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா லைட்டு. ஸோ லைட்டு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ எல்இடி இருக்குது, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிஎஃப்எல் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 2 பக்கமும் 40 வாட்ஸ் எல்இடி யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இது ஓகேவா இருக்குது. இல்லை உங்களுக்கு சிஎஃப்எல் தான் கன்வீனியன்ட்டாக இருக்குது, காஸ்ட் வைஸாக இருக்குன்னா நீங்கள் சிஎஃப்எல் யூஸ் பண்ணலாம். 4 சாக்கெட் இருக்கனால 8 லைட் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். என்ன வாட்ஸில் போடுறீங்க அப்படிங்கிறது நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு ஹோல்டருமே பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 800 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நல்ல விஷயம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் இதோட பிளக். ஸோ இதோட பிளக் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் பிளக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ் பிளக் கொடுத்துருக்கனால நம்ம இந்தியா கன்வெர்ட் பண்ணால் இது ஒரு அடாப்டர் வாங்கிக்கோங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 30-40 ரூபாய் வரும், அவ்வளோ. ஸோ இந்த ஸ்டீடியோ லைட் வாங்கணும் அப்படின்னா இந்த கைடு உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் இது பேக்கில் இருக்க கண்ட்ரோல் சுவிட்ச். ஸோ இதோட பேக் சைடில் என்னென்ன அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது 2 இந்த 2ஓட கண்ட்ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் 4 சாக்கெட் இருக்கு. ஸோ இங்கே 2 இருக்கு, ஸோ இங்கே 2 இருக்கு. ஸோ இதில் 2 நீங்கள் பல்பு போட்டுக்கலாம், இது 2 போட்டுக்கலாம். சப்போஸ் வந்து ஒரு சைடு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு சைடு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த சைடு ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், இந்த சைடு ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சைடு நான் லைட் போடல. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இதை ஆன் பண்ணேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு தெரியுதா அந்த பக்கம் வெளிச்சம் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன் ஆயிருக்கு. ஸோ நான் இதை ஆஃப் பண்ணேன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த கண்ட்ரோலுக்கு இது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூஸுங்கிறது ஆப்ஷனல் தான். ஸோ நான் வந்து ஃபியூஸ் யூஸ் பண்ணல, வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு கடையில் இந்த மாடல் சொல்லி ஃபியூஸ் கேட்டிங்க அப்படின்னா கொடுப்பாங்க. என்ன ஒரு 5 ரூபா கிட்ட இந்த மாதிரி வரும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிப்பு மாதிரி தான் இருக்கும். அது வந்து சப்போஸ் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகுது அப்படின்னா அந்த பல்பை காப்பாற்றுறதுக்கோசரம் அந்த ஃபியூஸ் வந்து போயிடும். ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு பர்சனலாக தேவையில்லைங்கிறதுனால நான் யூஸ் பண்ணல. ஆப்ஷனல் தான், இல்லாமல் இது ஒர்க் ஆகுது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா லைட் வந்து எந்த இடத்துல இருக்கோ ஸோ அதுக்கு நேராக ஒரு லெக்கை நீங்கள் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ லைட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பக்கம் இருக்குது, அதாவது ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ லைட் இப்படியே சாஞ்சிடக்கூடாது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா லைட் இப்படி முன்னாடியே சாஞ்சிடக்கூடாது. அதுக்கோசரம் ஒரு கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க, இப்படி ட்ரையாங்கிளாக. சப்போஸ் லைட் இந்த பக்கம் இருந்ததுன்னா லைட் வந்து ஒரு காலை பார்த்த மாதிரி நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே ரொட்டேட் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் இதை லூஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோலரை நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு ஸோ லூஸ் இந்த பக்கம். ஸோ இதை நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு எந்த பக்கம் திருப்புறீங்களோ ஸோ அது திரும்பிக்கும். நீங்கள் அப்படியே அதை வச்சு லாக் பண்ணிடலாம். ஸோ எனக்கு வந்து அந்த காலுக்கு நேராக அது இருந்தால் போதும். ஸோ ஏன்னா அப்போ தான் லைட் இப்படி சாயாது, ஒரு பேலன்ஸ் இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்க, இப்போ இந்த ஸ்டூடியோ லைட்டை பற்றி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதோட ப்ரைஸை பற்றி வரலாம். நான் வந்து அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்கியிருக்கலாம். பட் நான் இதை அங்கே வாங்கல, banggood.comல சைனீஸ் வெப்சைட்லேருந்து வாங்கினேன். எதுக்கோசரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் இதே மாதிரி ஸ்டூடியோ லைட்லாம் இருக்குது. பட் அந்த ஸ்டூடியோ லைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சாக்கெட் தான் இருக்குது. அதாவது ஒரு லைட்டு தான் ஒரு ஸ்டாண்டில் நீங்கள் போட முடியும். ஸோ இதோட விளைவு என்னவா இருக்குன்னா அந்த லைட்டோட சோர்ஸ் 10 அப்படின்னா என்னால் இன்னொரு லைட் எக்ஸ்ட்ரா போட முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு 4 லைட், இந்த சைடு 4 லைட், மொத்தம் 8 லைட் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கோசரம் தான் நான் banggood.comல இருந்து வாங்கினேன். 8500 ரூபாய் இந்திய மதிப்பு படி. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிடுறாங்க. கஸ்டம்ஸ் எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் ₹1 கட்ட தேவையில்லை. அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். 8500 ரூபாய் கட்டணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்ல போயிட்டு அந்த ப்ரோமோ கோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்கு. 8500 ரூபாய்னா 850 ரூபா வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே போய் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த ஸ்டுடியோ லைட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.